மாஹிர் மஜ்லிஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சகோதரிகளே. சகோதரிகளுக்காக படித்து வைத்த ஒரு அம்சத்தை தர இருக்கின்றோம். கதை கேட்பதென்றால் எல்லோருக்கும் ஆசைதானே? ஆம், இப்போது நாம் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகின்றோம். எனக்கு அந்த பரிசுதான் வேண்டும் என்பதே கதையின் தலைப்பு. அந்த அழகிய பெரிய மாடி வீட்டின் கேட் திறக்கும் சப்தம் கிரீச்சென ஒலித்தது. பாதையோரத்தில் விளையாடிக் கொண்டிருந்த அர்க்கம் வெளிவந்த திசையை நோக்கினான். கருப்பு வர்ணத்தில் பளபளத்த சொகுசு கார் கேட்டை தாண்டி பாதைக்கு வந்து நழுவி சென்றது. அனீசாஜியார் தான் அதை செலுத்திச் சென்றார். விளையாட்டில் இருந்த சிறுவன் அர்க்கமின் சிந்தனை திசை மாறியது. அவனுள் ஆசை ஒன்று கிளர்ந்து எழுந்தது. மெதுவாக அந்த பெரிய வீட்டின் கேட் அருகே நகர்ந்தான். சிவப்பு நிறத்தில் இன்னும் ஒரு கார் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆவல் மேலிட மெதுவாக கார் அருகே நடந்தான். காரை தடவி தடவி பார்த்தான். ஜன்னலினூடாக காரின் உள்ளே எட்டி பார்த்தான். மாமரத்து கொப்பொன்றில் மாங்கனிகள் கை கெட்டும் தூரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன. அதையும் தொட்டு தொட்டு பார்த்தான். அவன் கற்பனை எங்கோ சிறுகடித்து பறந்தது. மீண்டும் ஆவல் ததும்பும் விழிகளால் நோட்டமிட்டவாறே காரை தடவிக் கொண்டிருந்தான். திடீரென வீட்டினுள் இருந்து வந்த குரலினால் திகைத்து நின்றான். என்னடா செய்ற? அந்த மாம்பழத்தை விக்கிறல, வெளியே போடு. கொஞ்சம் கேட்ட மூட மறந்தா போதும், பெரிய தொல்லை. வீட்டு எஜமானி சப்தம் போட்டுக் கொண்டு வந்து அவனை வெளியே துரத்தி கேட்டை இழுத்து மூடினார். இன்னைக்கு பார்த்து சேர்ந்து வரலையே என்று முணுமுணுத்தவாறே எஜமானி சென்றார். அர்க்கம் இந்த வீட்டிற்கு சிறிது தூரத்தில் வசிக்கும் ஒரு ஏழை சிறுவன். வயது 9 தான் ஆகிறது. அர்க்கமின் தாய் அஸ்ரா மார்க்க அறிவை ஓரளவு பெற்றிருந்ததனால் ஏழ்மையிலும் பிள்ளைகளை நல்லபடியாய் வளர்த்து வருகின்றார். தமது ஏழ்மையை சொல்லித் தெரியாமல் வீட்டினுள்ளே காகித பேக் ஒட்டுவது போன்ற சிறு சிறு கைத்தொழிலை செய்து கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் வாழ்க்கையை கொண்டு செல்கின்றார். சிறிது நேரம் திகைப்பில் நின்றிருந்த அர்க்கம் தன் வீட்டிற்கு செல்ல அடியெடுத்து வைத்தான். அப்போதுதான் அந்த அபய குரல் கேட்டது. என்று அபய குரல் கொடுத்தது எஜமானிதான். அர்க்கம் நின்று சிந்தித்தான். ரிஃபாயா ஆண்டிக்கு ஆபத்தா? மேலக்காரையும் வரலன்னு சொன்னாங்களே. அனீசாஜாரும் வெளியே போயிட்டாரே, அப்போ வீட்டுல யாரும் இல்ல போல சிந்தித்தான். செயல்பட தொடங்கினான் அர்க்கம். உயர்ந்த மதிலில் தாவி ஏறி மறுபக்கம் குதித்தான். வீட்டின் முன்பக்க கதவு ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தன. எவ்வாறு வீட்டினுள் செல்லலாம் என ஆராய்ந்து பார்த்தான். வழியே இல்லை. ஒரு வழியாக குளியலறை ஜன்னல், அந்த சிறிய ஜன்னல் திறந்திருந்ததை கண்டான். சிரமப்பட்டு அந்த ஜன்னலினூடாக உள்ளே நுழைந்தான். மாடிப்படிகளில் ரிஃபாயா ஆண்டி மயங்கிய நிலையில் விழுந்து கிடப்பதை கண்டான். தரையிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. தூக்க முயற்சித்தான். ஆனால் முடியவில்லை. ஒரு கணம் சிந்தித்தான். இயந்திர கதையில் இயங்க தொடங்கினான். கதவை திறந்து கேட்டை திறந்து பக்கத்து வீடுகளில் உள்ளோரை அழைத்தான். பாதையில் செல்லும் ஒரு வாகனத்தை நிறுத்தி ரிஃபாயா ஆண்டியை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லுமாறு முழுமூச்சுடன் செயல்பட்டான். அதன் பின்னரே அமைதி அடைந்தான். அனீசாஜியார் ரிஃபாயா தம்பதிகளுக்கு 4 பிள்ளைகள். அனைவரும் அமெரிக்கா, லண்டன், கனடா ஆகிய நாடுகளில் வசிக்கின்றனர். அதனால் இவர்களுக்கோ பணத்துக்கோ சொகுசு வாழ்வுக்கோ குறையே இல்லை. அனீசாஜாருக்கு கொழும்பில் பெரிய கடைகள் 2 இருக்கின்றன. எவ்வளவுதான் பணம் இருந்தும் பயனில்லை. உதவிக்கு பிள்ளைகள் இல்லை. அர்க்கம் தீப்பெட்டிகளை வைத்துக் கொண்டு வீட்டினுள் காரோட்டி விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது கதவில் யாரோ தட்டினார்கள். கதவை திறந்தான்.
அனீஸ் ஹாஜியார் நின்றிருந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார், வாங்க என அழைத்தான். அம்மா அம்மா, ஹாஜியார் வந்திருக்காங்க என குரல் கொடுத்தான். அஸ்ரா அவ்விடத்துக்கு வந்ததும் ஹாஜியார் பேசத் தொடங்கினார். உங்களோட மகன் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கான் தெரியுமா? அவன் மட்டும் தக்க தருணத்துல உதவி செஞ்சிருக்காட்டி. டாக்டர் கூட சொன்னாரு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் காப்பாற்ற முடியாம போயிருக்கும்னு. அப்படி சொல்லாதீங்க ஹாஜியார், எல்லாம் அல்லாட நாட்டப்படிதானே நடக்கிறது. அல்லாஹ் அவங்களோட ஆயுளை என்ன நீடிச்சு வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ரா ஆறுதல் கூறினாள். மகள், இவரை நான் ஆஸ்பத்திரி வரை கூட்டிட்டு போய் கொண்டு வந்து விடட்டுமா? ஹாஜியாரின் வேண்டுகோளுக்கு அஸ்ரா அனுமதி கொடுத்தாள். அன்றுதான் காரில் பயணித்த அர்க்கம் அழகிய தனியார் மருத்துவமனை ஒன்றுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டான். மினுமினுக்கும் தரையோடு நவீன வசதியுடன் கூடிய அந்த மருத்துவமனையை பார்த்த போதே அவன் பிரமித்துத்தான் போனான். வீடு போல வசதியுடைய அந்த அறைக்குள் நுழைந்த அர்க்கம் ரிபாயா ஆண்டி தலையில் பெரிய கட்டுடன் இருப்பதைக் கண்டு அதிர்ந்தான். அவன் கண்கள் குளமாகின. என்னாலதானே உங்களுக்கு சொர்க்கத்துல நாங்க நினைச்சோம்னா பழங்கள் எல்லாம் கை கிட்ட வந்துடும்னு எங்களை அம்மா சொல்லுவாங்க. உங்களோட வீட்டுல மாம்பழங்களை பார்த்தப்போ அதான் எனக்கு நினைவுல வந்துச்சு. அதான் தடவை பார்த்தேன். ஆண்டி, என்னாலதானே நீங்க படிக்கட்டல. அவன் பேச முடியாமல் விக்கினான். இல்ல மகன், அவங்க மொபைல் போன்ல பேசிக்கொண்டு படியேறினதாலதான் விழுந்துட்டாங்க என அவன் தலையை வருடி ஆறுதல் கூறினார் அனீஸ் ஹாஜியார். ரிபாயா ஆண்டியின் கண்களில் கண்ணீர் துளிர்ப்பதை கண்டான் அர்க்கம். பின் அவன் வைத்தியரின் அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். டாக்டர், இவன் தான் அந்த பையன். எப்படித்தான் அந்த உயரமான மதில்ல ஏறினானோ, எப்படித்தான் பாத்ரூம் ஜன்னல் சின்ன இடவழியால நுழைஞ்சானோ, புதுமா இருக்கு டாக்டர். அதான் ஆள் மனதிட அற்புத சக்தி. இவர்தானா இன்னைக்கு கதாநாயகன்? சின்ன வீரனே, உங்க பேர் என்ன? வைத்தியர் கேட்டார். அர்க்கம். அர்க்கம், நீ செஞ்ச வீரதேவ செயலுக்கு நாங்க உனக்கு பரிசு தர போறோம் தெரியுமா என்று சொல்லிய வைத்தியர் ஒரு பெரிய பார்சலை கொண்டு வந்து அவன் முன் நீட்டினார். அவனும் வேண்டாம் என தலையாட்டினான். ஆசையோடு பெற்றுக்கொள்வான் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது. ஏன் வேண்டாங்கிற? எடுத்துக்கோ இருக்கான். இது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு நிறைய பரிசு வச்சிருக்கிறோம் என்றார் ஹாஜியார். அவன் பலமாக தலையாட்டிவிட்டு, நான் இதை எடுத்தா அல்லாஹ் எனக்கு மறுமையில பரிசு தர மாட்டானே. நான் செஞ்ச உதவி அல்லாஹ்க்காக அங்கிள். அவன் பேச்சை கேட்டு ஒரு கணம் திகைத்து நின்றனர் இருவரும். சரி ராஜா, இதே நாங்க தாரதே சந்தோஷத்துக்கு. இல்லங்க, நான் உலகத்துல செய்யற சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் கூலி எதிர்பார்க்கல அங்கிள். அதுக்கான கூலிய மறுமையில தான் எதிர்பார்க்கிறேன். எங்கிட்ட அம்மா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தே எனக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த உலகமும் அதுல உள்ள எல்லாமும் அழிஞ்சு போயிடும். மௌத்துக்கு அப்புறம் அழியாத பரிசுகள் கிடைக்கும். அழியா தர போற அந்த பரிசுக்காக நான் நன்மைகளை சேர்த்து வைக்க ஆசைப்படுறேன். சிறுவனின் குட்டி பிரசங்கத்தில் கட்டுண்டிருந்தனர் பெரியவர்கள் இருவரும். சிறுவனின் செயலும் பேச்சும் அவனை மேதையாக காட்டியதோ. அங்கிள், நேரமாவே நான் வீட்டுக்கு போனோம், அம்மா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்களின் சிந்தனையை கலைத்தான் அர்க்கம். படித்து சுவைத்த அந்த கதையை ஆரம் சஞ்சிகையிலிருந்து பெறப்பட்ட அந்த கதையை நாம் உங்கள் சுவைக்காக, உங்கள் சிந்தனைக்காக தந்தோம். அகரத்திற்கு நன்றிகள்.